ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பை ஒன்றிய அரசு வழங்கியது. ரொம்ப தாமதமாக எடப்பாடி அவர்களுக்கு இந்த பாதுகாப்பை ஒன்றிய அரசு வழங்குகிறது. என்றாலும் அவருடைய பாதுகாப்புக்காக ஒன்றிய அரசு எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டை, நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. இன்னைக்கு கூட எடப்பாடி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காரு. அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய தினகரன் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் முதல்வர் யாருங்கிறத நாங்கள் முடிவு பண்ணணும்னு சொல்றாரு. அந்த கூட்டணியில் பெரிய கட்சி 65-66 எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற கட்சி அதிமுக தான். பெரிய வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற கட்சி அதிமுக தான். அப்படி இருக்கிற போது முதலமைச்சர் யார் என்பதை தேர்தலுக்கு பிறகுதான் முடிவு செய்வோம் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது என்றால், எடப்பாடி அவர்கள்தான் இது குறித்து கருத்து சொல்ல வேண்டும். அதில் நாம் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. பெரம்பூர் விமான நிலையம் ஆணையரை பற்றி முதல்ல சரியான பதிவு சொல்ல மாட்டேங்கிறாரு. விஜய் சொல்லியிருக்காரு, அங்கே உள்ள மக்கள் மீது முதல்வர் அக்கறைப்படுறது இல்லை. இந்த கேள்விக்கு நான் சென்னை விமான நிலையத்திலே பதில் சொல்லிட்டேன். நடிகர் விஜய் இப்போ திமுகவும் இல்லை, பாஜக கூட்டணி இல்லைங்கிற அதை பற்றி நான் கருத்து இதுக்கும் அப்படியே பதில் சொல்லிட்டேன். மறுபடியும் வேணும்னா சொல்கிறேன். அதாவது திமுக, பாஜக ஆகிய 2 கட்சிகளை மட்டுமே கொள்கை எதிரிகள் என்று அவர் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் சொல்லவில்லை. விமர்சனமாக சில கருத்துக்களை சொன்னாலும் கூட அதிமுகவும் எங்கள் எதிரிதான், அதாவது கொள்கை பகைதான் என்று அறுதியிட்டு அவர் சொல்லவில்லை. அங்கே ஒரு கேள்வி எழுகிறது. ஆகவே திமுகவை ஆளுங்கட்சி என்கிற முறையிலே எதிர்க்கிறார், பாஜகவை தமிழர்களுக்கு விரோதமான கட்சி என்கிற அடிப்படையிலே எதிர்க்கிறார் என்று நாம் புரிந்து கொண்டாலும், அதிமுகவை தோழமை கட்சியாக பார்க்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது. அதற்கு அவர்தான் விடை சொல்ல வேண்டும். அதிமுக பிஜேபியை கலப்பி விட்டுருக்கு கூட்டணியில் அப்படின்னா தாவேகாவும் விசிகா எல்லாம் அதிமுக இணைந்து செயல்பட வாய்ப்பு. நாம் 10 மாதத்துக்கு முன்னாலே ஒரு யூகமான கேள்வியை எழுப்ப வேண்டாம். அந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் அப்போ அந்த டைமில் கேளுங்க, நான் சொல்கிறேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.